கரை பக்கத்தில் தான் பயப்படுறோம். நிறைய நேரம் எங்கே பயப்படுறோம்? ஏன்? பிரச்சனை ஆரம்பிக்கும் போது பலன் இருக்குது. ஆனால் பலன் சோர்ந்து 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 நம்முடைய எமோஷன்ஸ் எல்லாம் டிப்ளியேட்டட் ஆன பிறகு, செலவான போது, அதுக்கு பேர் எக்ஸாஸ்டட் எமோஷன் சொல்லுவாங்க. இந்த எமோஷன்ஸ் எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகும்போது பயம் வந்து உள்ள உட்காந்துருது. அந்த நேரத்தில் தான் தவறான தீர்மானங்களை எடுக்கிறோம். டோன்ட் மூவ் பை எக்ஸாஸ்டட் எமோஷன்ஸ். உங்களுடைய எமோஷன் எக்ஸாஸ்டடா இருக்கும்போது, அவர்கள் தண்டு வலித்து சோர்ந்து போன போது இயேசு கடல் மேல் நடந்து வந்தார், இவர்கள் ஆவேசம் என்று கத்தினார்கள். எப்போ? எல்லாம் பக்கத்தில் பார்த்து சோர்ந்து போய் இருக்கும்போது இயேசு கூட பேயா தெரிவார். எமோஷன் அது மாதிரி. அங்கே நடக்கிறது என்னன்றது முக்கியம் இல்லை, இங்கே நடக்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கல் இருக்குது, அந்த கல் வழியில் இருக்குது, நீங்கள் பயங்கரமாக அப்போ தான் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு பிரியாணிலாம் அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க, சும்மா செம்ம தெம்பா போயிட்டு இருக்கீங்க, லவ்வரை வேற பார்த்துட்டு திரும்பிட்டு இருக்கிறீங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு கல் நடுவில் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட்டுருவோம். போடுறோமோ இல்லையோ எண்ணம் சொல்லும், தூக்கி போட்டலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடியை வாங்கிட்டு வர்றீங்க. ஒருத்தன்ட செம்ம நொந்துட்டு பிரேக்கப் ஆகி, இந்த நேரத்தில் நடுவில் ஒரு கல் இருக்குது, எப்படி இருக்கும்? இந்த இவ்வளோ கல் இருந்தால் கூட அதுக்கு ஒரு பழமொழி, பட்டக்காலே படும். Depleted emotions, exhausted emotions will send wrong signals to you. நம்ம எமோஷன்ஸ் எல்லாம் இதாக இருக்கும்போது நம்மளை ஒருத்தன் நேசிக்கிறவனை கூட நமக்கு எப்படி தெரியுமா தோணும்? அவன் என்னமோ தான் இருக்குது, எதை நம்பணுமோ அதை நம்ப தோணாது. ஏன்னா இங்கே எமோஷன் ட்ரை ஆயிடுச்சு. ஏன் காதலித்த அதே மனைவி இப்போ ராட்சதி மாதிரி தெரியுறாங்க? ஏன் இந்த ஆள் தான் வேணும் 40 நாள் உபவாசம் பண்ணி பெற்றுக்கொண்ட அந்த கணவன் இன்னைக்கு போனால் நல்லா இருக்கும் 40 நாள் உபவாசம் பண்ண வேண்டியிருக்குது? ஆள்லாம் மாறல, நாம டயர்ட் ஆயிட்டோம். இப்போ டயர்ட் ஆயிட்டோம். எமோஷன்ஸ் டயர்டா இருக்கும் போது எடுக்கிற முடிவுகள் தப்பா போயிடும். ஏன்னா சிக்னல் சரியா கிடைக்கல. அவங்க பயத்தை பாருங்க. நடுக்கடல்ல இருந்து தப்பிச்சு வந்தாச்சு, இப்ப கரை தெரியுது, எல்லாரும் சோர்ந்து போயிட்டாங்க, தப்பிச்சு ஓட பாக்குறாங்க. பவுல் சொல்றான், விடாத ஒருத்தனையும், அவன் கப்பலை ஓட்டல, நம்ம காலி. அப்ப அவனை தூக்கி உள்ள போடு. அவன் நைட்டா நங்கூரம் போடுற மாதிரி கப்பலை, அந்த போட்டை இறக்குறான். சின்ன சின்ன போட், லைஃப் போட் இருக்கும்ல, அதை இறக்கி தப்பிக்கிறதுக்காக போறான். பவுல் பார்த்துட்டு சொல்றான், அவனுக்கு பாரு, அவனுக்கு டிப்ளீட்டட் எமோஷன்ஸில் முடிவெடுத்துட்டு இருக்கிறானுங்க, தவறான சிக்னலில் முடிவெடுத்துட்டு இருக்கானுங்க. அவனுக்கு மட்டும் தப்பிக்க பார்க்குறானுங்க. இப்போ அவங்களும் தப்பிக்க போகிறதில்ல, நாமளும் செத்துருவோம். ஐ வில் நாட் மூவ் பை மை எக்ஸாஸ்டட் எமோஷன்ஸ். என்னோட எமோஷனை எக்ஸாஸ்ட் பண்ண விட மாட்டேன். டயர்ட் ஆகிறது, சோர்வாகிறது, வெறுப்பாகிறது, சலிச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வாழ்க்கையில் விடாதீங்க. அதுக்கு தான் வசனம், அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் கூடுக, அதுக்கு தான் ஐக்கியம். எப்படியாவது இதெல்லாம் செஞ்சு அப்பம் புசித்து நீங்கள் அதெல்லாம் செஞ்சு உங்களோட எமோஷன்ஸை அப்பில் வச்சுருங்க. எப்பவும் உங்களோட எமோஷன்ஸ் டவுனாக இருக்கும்போது முடிவுகள் எடுக்காதீங்க. துக்கத்தில் முடிவுகள் எடுக்காதீங்க. டயர்டாக இருக்கும்போது முடிவுகள் எடுக்காதீங்க. நம்மளாம் தான் நைட்டு இப்படி ஜோம் பண்ணியிருப்போம், நாளைக்கு காலையில் கரைக்கு போனோடனே ஒரு கொண்டாட்டத்தை போட வேண்டிதான், கர்த்தரை நான் காப்பாற்றினாருன்னு. பவுல் அப்படி கொண்டாடம் போடல, உள்ளே கொண்டாட்டம் போடுறான். கரை கண்ணுக்கு தெரிஞ்சவொடனே அப்பத்தை எடுத்து, ஒருத்தனுக்கு ஒன்றும் ஆகாதுல, சாப்பிடல, அவன் முதல்ல எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்றான். அங்கே கொண்டாடுறான் பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அங்கே கொண்டாடுறான். அவன் டிப்ளீட்டட் எமோஷன்ஸ்லேருந்து வேலை செய்யல. கரை சேர்ந்த பிறகு தான் கொண்டாடணுன்ற அவசியம் இல்லை, இங்கேயே கொண்டாட முடியும். எல்லாரும் பயந்து போயிருக்கும் போது சொல்லி பார்க்குறான் பவுல், ஏய் சாப்பிடுப்பா அப்படின்றான். ஒரு பையன் சாப்பிட மாட்டேங்கிறான். பவுல் அப்பத்தை எடுத்து புஷ், எல்லாரும் புசிக்கிறாங்க. ஒரு ஆள் தான், இவன் ஒரு ஆள் சாப்பிட்றான், எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றான். நீங்கள் ஒரு ஆள் கப்பலில் உள்ள எல்லாரையும் திருப்ப முடியும்னா குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் திருப்ப முடியாதா? நீங்கள் என்ன நம்புறீங்கன்றது தான் முக்கியம். இங்கே வெளியே என்ன நடக்குதுன்றது முக்கியம் இல்லை. பிரச்சனை, தேவனுடைய பிரச்சனத்தை வெளியே தள்ள முடியாது, தள்ள வேண்டிய அவசியம் இல்லை. எல்லா நேரத்தை விட அவர் எப்பொழுது அதிகமாக உங்களோடு வேலை செய்கிறார். உங்களுடைய பிரச்சனையான சமயங்களில், கடினமான வேலைகளில், தண்டு வலித்து சோர்ந்து போன போது. ஆனால் சோர்ந்து போகும்போது நீங்கள் படகுலேருந்து குதிக்கணும்னு முடிவு பண்ணாதீங்க. கதை முடிஞ்சிருச்சு, இனிமே ஒன்றும் நடக்காதுன்னு நினைக்காதீங்க. அவன் போய் கட்டை எடுத்து போடுறான், அந்த நேரத்தில் பாம்பு அவனை பார்த்து கடிக்குது. அது வரைக்கும் ரொம்ப அன்பாக தான் இருந்தாங்க மக்கள்லாம் பவுல் மேலே, ரொம்ப அன்பாக கவனிச்சுக்கிட்டாங்கன்னு போட்டுருக்குது மொதல் வசனத்தில். அப்புறம் கட்டை எடுத்து போடுறான், கட்டு வீரியம் கடிக்குது. உடனே தட்டி விட்டான். தட்டி விட்டோடனே ஊரெல்லாம் சொல்லுது. இப்போ நம்மளாந்தா கையை பிடிச்சிக்கிட்டு மொதல் வார்த்தை, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ, அதான் சொல்லியிருப்போம் மொதல் வார்த்தை, எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் நடக்குதோ. அதை பவுல் சொல்ல அவனுக்கு சொல்கிறானுங்க. இவன் எவ்வளோ மோசமானவனாக இருந்திருந்தா கப்பலில் தப்பிச்சு பாம்பு வாயில் வந்து விடுவான். எல்லாரும் இப்போ பவுலை பாவியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளா இருந்தால் கூட என்ன சொல்லியிருப்போம் தெரியுதுரா, ஒரு நேரத்தில் இந்த கிறிஸ்தவங்களை கொன்ன பாவம் இன்னும் என்ன சும்மா விடலை, கடவுள் வந்து என்ன பண்ணுறாரு, அதை ஞாபகத்தில் வச்சுருக்க, மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காருல்ல அவர், ஒரு விஷயத்தை மறக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் ஒரு நேரத்தில் நான் கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக இருந்தது, இன்றைக்கி கர்த்தர் எனக்கு கணக்கு தீர்க்கிறாரு. அவன் அதெல்லாம் யோசிக்கல. அவன் பழையவேன்னு ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாக என்ன இடத்துல உறுதியாக இருக்கிறான். அவன் அசால்ட்டை தட்டி விட்டான். பாம்பு கடித்த மாதிரியே தெரில.
அவன் தட்டி விட்டான். கொஞ்ச நேரம் பார்த்தானுங்க, உடம்பு ப்ளூ கலராகவே மாறல. இந்த மக்கள் இருக்காங்களே இவனுங்க ப்ளூ கலர்னா மாறினாலும் விழுவானுங்க, மாறலனாலும் விழுவானுங்க. பாம்பே கடிக்காம ப்ளூ கலர் ஆச்சு விழுந்துருவானுங்க. பாம்பு கடிச்சு ப்ளூ கலர் ஆவலை விழுந்துருவானுங்க. அவனுங்க எதிர்பார்ப்பு மாதிரி நடக்கலாம் விழுந்துருவானுங்க. அவனுங்க எதுக்கு துக்கப்படணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் துக்கப்படலன்னா நீங்கள் தான் உங்களுக்கு கடவுள்.